நான் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் ஒரு அல்ப ஜீவன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ, ஈஸ்வரன் வேறு நான் வேறுன்னு எதுவரையும் நினைக்கிறானோ அதுவரையும் ஐக்கியம் உண்டாகாது. ஐக்கியம் எதுவரையும் உண்டாகலையோ அதுவரையும் மோட்சம் கிடைக்காது, லிபரேஷன் இல்லை. திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இறக்க வேண்டியதான், இறந்து இறந்து பிறக்க வேண்டியதான். நான் நல்லவனாக இருக்கேன், எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், நான் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற நிலை கூட தாழ்ந்த நிலை தான் சொல்லுது. ஒரு ஜென்மத்தில் வளமாக வாழலாம், அடுத்த ஜென்மத்தில் அப்படி கிடைக்கணும் நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. பகவான் ஆதிசங்கருடைய அந்த அத்வைத சித்தாந்தம் தான் முடிந்த முடிவு. சனாதன தர்மத்திலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தர்மங்களையும் பார்க்கும்போது, மதத்தை பார்க்கும்போது சனாதன தர்மம் தான் தி பெஸ்ட். அது புத்திபூர்வமாக சிந்தனை பண்ணுறவங்களுக்கும் புரியும், அடம்புடிங்களும் புரியாது. அப்போது சனாதன தர்மம் தான் உலகத்திலேயே தி பெஸ்ட். அவ்வளோ விஷயங்கள் சொல்லும். அந்த சனாதன தர்மத்துக்குள்ளேயே எது பெஸ்ட் அப்படின்னா அத்வைதம் தான். ஆதிசங்கரோட அத்வைதம் இதே தான் நம்ம விவேகானந்த சுவாமி உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார். அகம் பிரம்மாஸ்மி நிலையில் இருக்கிறார். அதே விஷயத்தை நம்ம ரமண மகரிஷி நமக்கு எடுத்துரைத்தார். அதே தான் நம்ம சின்மயானந்த சுவாமியும் பகவத்கீதையில கமெண்ட்ரி எழுதி நம்ம கொடுக்குறார். ஹரி ஓம். கைவல்ய நமனிதம் தத்துவ விளக்கப்படலாம். இந்த வீடியோவில் 2 பாடல்களை மட்டும் படிக்கலாம். எதுவரையும் ஜீவனுக்கு பிரம்மஸ்வரூபத்தோடு ஐக்கியம் ஏற்படவில்லையோ அதுவரையும் ஜீவனுக்கு ஜனன மரண சம்சாரம் நிவர்த்தி ஆகாது. பிறந்து பிறந்து இறக்கணும், இறந்து இறந்து பிறக்கணும், திரும்ப இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படணும். ஏன் அப்படின்றால் இந்த ஜீவன் பிரம்மஸ்வரூபத்தோடு ஐக்கியப்படவில்லை. இந்த ஐக்கியம் ஏற்பட்டால்தான் ஜனன மரண சம்சாரம் நிவர்த்தி ஆகும், அதுவரையும் ஆகாது. இது அத்வைத வேதாந்தத்தோட மிகவும் முக்கியமான ஒரு கொள்கை இது. அப்போ எதனால் இந்த ஜீவன் அந்த பிரம்மஸ்வரூபத்தோடு சேர முடியவில்லை, எது தடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த 2 பாடல்கள் மூலமாக தாண்டவராய சுவாமிகள் நமக்கு விளக்கப் போகிறார். 69வது பாடல். இந்த நீ தொம் பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரமமேதத் பதந்தனில் லட்சியார்த்தம் அந்தமாம் சீவனீசன் அவர்களே வாட்சியார்த்தம் சந்ததம் பேதமாவார் தமக்கு ஐக்கியம் கூடாது. இந்த பாடலை பிரித்து படிக்கலாம். இந்த நீ தொம்பதத்தின் லட்சிய பொருளாம். நீ ஜீவன், தொம்பதத்தினுடைய லட்சிய பொருள். இதை படிச்சிருக்கணும். தொம்பதனுடைய லட்சியம் என்ன? 3 சரீரங்கள் அற்று பஞ்சகோஷங்களை கடந்து 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன் எவனோ அந்த ஆத்மஸ்வரூபன் சத்து சித்த ஆனந்தன். அதுதான் தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தம். இதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக படிச்சிருக்கும். என்றும் பந்தமில் பிரம்மே தத்பதந்தனில் லட்சியார்த்தம். பிரம்மம், பந்தமில்லாத பிரம்மம், சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பிரம்மம், அது தத் என்கின்ற பதத்தால் குறிக்கப்படுகிறது. அதுதான் லட்சியார்த்தம். அந்த தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம் எதுனா பிரம்மம், சத்து சித்த ஆனந்தம் தான். அப்போ ஜீவனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் சத்து சித்த ஆனந்தம், அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் சத்து சித்த ஆனந்தம், அந்த லட்சியார்த்தம் இந்த லட்சியார்த்தம், இந்த 2 லட்சியார்த்தப்படி ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் ஒன்று. அப்போ லட்சியார்த்தப்படி தான் ஜீவனும் பிரம்மம் ஒன்றாக முடியுமே தவிர வாட்சியார்த்தப்படி முடியாது. அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம். ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு. அப்போ உபாதியோடு கூட இருக்கும்போது இவன் ஜீவன் இவன் ஈஸ்வரன் இருவரும் வேறு வேறு வேதப்பட்டவர்கள். வாட்சியார்த்தப்படி லட்சியார்த்தப்படி இருவரும் ஒருவரே. 24, 25வது வீடியோவில் நம்ம படிச்சிருக்கோம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்ற ஒரு பேர் போட்டு 2 வீடியோவில் படிச்சிருக்கோம். எலாபரேட்டாக படிச்சிருக்கோம். லட்சியார்த்தப்படி ஜீவனும் பிரம்மமும் ஒன்று. வாட்சியார்த்தப்படி இந்த ஜீவன் ஈஸ்வரன் இருவரும் வேறுபட்டவர்கள். இந்த விஷயத்தை நல்லா படிச்சிருக்கும், தெளிவாக படிச்சிருக்கும். சந்ததம் பேதமாவார் தமக்கு ஐக்கியம் கூடாது. எதுவரையும் ஒரு ஜீவனுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி இருக்குது, பேத புத்தி இருக்கிறதோ, ஈஸ்வரன் வேறு, என்னை படைத்தவன் வேறு, நான் படைக்கப்பட்டவன், நான் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் ஒரு அல்ப ஜீவன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ, ஈஸ்வரன் வேறு நான் வேறுன்னு எதுவரையும் நினைக்கிறானோ அதுவரையும் ஐக்கியம் உண்டாகாது. ஐக்கியம் எதுவரையும் உண்டாகலையோ அதுவரையும் மோட்சம் கிடைக்காது, லிபரேஷன் இல்லை. திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இறக்க வேண்டியதான், இறந்து இறந்து பிறக்க வேண்டியதான். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் இஹ சம்சாரி பகுதுஸ்தாரி. அது பிறந்து பிறந்து இறக்கும். இந்த சம்சார சக்கரம் நிவர்த்தி ஆகாது. ஏன் ஐக்கியம் கூடாது.
ஐக்கியம் உண்டாகல். அப்போ இதுவரையும் ஐக்கியம் உண்டாகலையோ அதுவரையும் சம்சாரத்தில் கஷ்டப்பட வேண்டும். இதை ஒரு ரிவிஷன் மாதிரி கொண்டு வர ஏற்கனவே எலாபரேட்டாக சொல்லிவிட்டு ஒரு ரிவிஷன் கொண்டு வந்து மேல் கொண்டு சில விஷயங்கள் சொல்லணும்ன்றதுக்காக இந்த பாயிண்ட்டை இங்கே சொல்ல வரார். அப்போது நாம் உலகத்தில் வாழும்போது நாம் சதா சர்வ காலம் ஒரு நல்ல ஜீவனாக வாழ்கிறதே வாழ்க்கை லட்சியம் இல்லை. ஒரு நல்லவனாக வாழ்கிறது கூட லட்சியம் இல்லை. நல்ல மனுஷனாக இருக்கணும், ஆனால் அதே வாழ்க்கையின் லட்சியம் இல்லை. அந்த மனித தன்மையிலிருந்து மனித நிலையிலிருந்து ஜீவ நிலையிலிருந்து கடந்து போய் ஆத்மஸ்வரூபமாகி பிரம்மஸ்வரூபத்தோடு ஐக்கியப்பட்டு நாம் அவனோடு கரைந்து போக வேண்டும். அப்போது இந்த ஆன்மா அந்த பிரம்மஸ்வரூபத்தோடு கரைந்து லட்சியார்த்தப்படி கண்டறிந்து கரைந்து ஒன்றுபட்ட வேண்டும். இந்த ஐக்கியப்பட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் போகும்போது தான் அந்த மோட்சம் உண்டாகும். நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஜீவனாக வந்துட்டோம்னா, நல்ல நிலையில் இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அந்த பந்தப்பட்ட நிலை தான் சொல்கிறது வேதாந்த். நான் நல்லவனாக இருக்கேன், எல்லோருக்கும் நல்லது செய்கிறேன், நான் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற நிலை கூட தாழ்ந்த நிலை தான் சொல்கிறது. ஒரு ஜென்மத்தில் வளமாக வாழலாம், அடுத்த ஜென்மத்தில் அப்படி கிடைக்கிறோம் நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால் வேதாந்தம் நமக்கு என்ன சொல்ல வருகிறதுனால், ஜீவஸ்வரூபத்தை களைந்து விட்டு பிரம்மஸ்வரூபத்தோடு ஒன்றுபட்டு நிரந்தரமாக சுகத்தை அடை, மோட்சத்தை அடை, அப்படி தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது. அதுதான் அதனுடைய அட்வைஸும் கூட, அதுதான் வாழ்க்கையின் லட்சியமும் கூட. அப்போ லட்சியார்த்தப்படி தான் நாம் ஒன்றுபட முடியும், வாட்சியார்த்தப்படி ஒன்றுபட முடியாதுன்ற விஷயத்தை படித்தோம். இது ஒரு விஷயம் மாதிரி கொடுக்குறார். பகவான் ஆதிசங்கரருடைய அந்த அத்வைத சித்தாந்தம் தான் முடிந்த முடிவு. சனாதன தர்மத்திலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தர்மங்களையும் பார்க்கும்போது, மதத்தை பார்க்கும்போது சனாதன தர்மம் தான் தி பெஸ்ட். அது புத்திபூர்வமாக சிந்தனை பண்ணுறவங்களுக்கு புரியும், அடம்புடிங்களுக்கு புரியாது. அப்போது சனாதன தர்மம் தான் உலகத்துலேயே தி பெஸ்ட். அவ்வளோ விஷயங்கள் சொல்லுது. அந்த சனாதன தர்மத்துக்குள்ளேயே எது பெஸ்ட் அப்படின்னா அத்வைதம் தான். ஆதிசங்கரோட அத்வைதம் இதே தான் நம்முடைய விவேகானந்த சுவாமி உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார். அகம் பிரம்மாஸ்மி நிலையில் இருக்கிறார். அதே விஷயத்தை நம்ம ரமண மகரிஷி நமக்கு எடுத்துரைத்தார். அதே தான் நம்ம சின்மயானந்த சுவாமியும் பகவத்கீதையில் கமெண்ட்ரி எழுதி நம்ம கொடுக்குறார். அப்போது நாமும் அந்த பிரம்மத்தோடு ஒன்றுபட்ட நிலை இருக்கிறதே, அதுதான் உச்சக்கட்ட நிலை, அதுதான் லட்சியம், அதான் அடைய வேண்டும். அப்படி தான் காட்டுகிறார்கள் இந்த மகாத்மாக்கள். அப்போ எப்போதுமே நம்ம பிரிந்து இருந்து அவன் ஈஸ்வரன், நான் ஜீவன், ஜென்ம ஜென்மத்துக்கு நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்ற நிலை கூட ஒரு தாழ்ந்த நிலை அப்படின்னு கூறுகிறார்கள். அந்த பிரம்மஸ்வரூபத்தோடு ஐக்கியப்பட்டு அந்த இறைவனோடு ஒன்றுபட்ட நிலை தான் உயர்ந்த நிலை, உச்சக்கட்ட நிலை. இதான் இவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் நமக்கு வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். இப்போது 7வது பாட்டில் அந்த பேதத்துக்கு உண்டான காரணம் என்ன என்றார். நமது ஈஸ்வரன் பிரிந்து ஏன் இருக்கிறோம், எதனால் அப்படின்னா அதுக்கு உண்டான காரணத்தை அழகாக விளக்குகிறார். பேதமானதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதாலும் விசும்பு போல பல தூரம் அகன்ற நிற்பர் ஆதலால் இவர்க்கு எந்நாளும் ஐக்கியம் என்பது கூடாதே. இதை பிரித்து படிக்க. பேதமானதும் கேளாய். எதனால் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இந்த ஒரு பேதம் இருக்கு? பெயராலும் இடங்களாலும் ஓதாரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் ஒரு 5 விதமான காரணங்கள் சொல்றார். பெயர், இடம், உபாதி, உடல், உணர்வு, 5 விதமான காரணங்களால் பேதம் உண்டாகிறது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும். பாதாளம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். 2 பேரும் பாதாளம் விசும்பு ஒரு உயர்ந்த நிலை, எங்கோ ஒரு வானத்தில் உயர்ந்த நிலை விசும்பு, பாதாளம் அதான் அடியில் இருக்கக்கூடிய நிலை. இப்போ பாதாளம் விசும்பு போல அகன்று நிற்பர். 2 பேருக்கும் இவ்வளோ ஒரு கேப் இருக்குது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும். ஆதலால் இவருக்கு எந்நாளும் ஐக்கியம் என்பது கூடாது. அதனால் இவர்களுக்கு 2 பேருக்கும் ஐக்கியம் கூடாது. உபாதி இருக்கிறதுனால ஐக்கியமே வராது. ஏன் வாட்சியார்த்தப்படி இது 5 இந்த விஷயத்தை எடுத்துக்கும். அந்த 5 விஷயம். அப்போ பெயர், இடம், உபாதி, உடல், உணர்வுனா என்ன அப்படின்னா, பெயர், இடம், உபாதி, உடல், 5 விதமான காரணங்களால் ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு. 2 பேரும் ஒன்றாக முடியாது. என்ன பெயர்? இவனுக்கு ஜீவன் பேர், அவனுக்கு ஈசன்னு பேர். தமிழில் சீவன் சொல்லும், சமஸ்கிருதத்தில் ஜீவன் சொல்கிறவன். இவனுக்கு பேர் சிவன், அவனுக்கு பேர் ஈசன். அவன் உலகத்தை படைத்தவன், இவன் படைக்கப்பட்ட பொருள். அப்போ இடம் என்ன? இவன் பிண்டத்தில் இருக்கிறான், அவன் அண்டத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். இந்த பிண்டம், இந்த ஒரு மனுஷ தேகம் இருக்கிறதே, இந்த பிண்டம், இது பிண்டம் தான்.
சோற்றால் அடித்த பிண்டம்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ அந்த அன்னத்தால் உருவாகின இந்த பிண்டம், இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவன் பிண்டத்துக்கு அதிபதி, அவன் அண்டத்துக்கு அதிபதி ஈஸ்வரன். அது ஒரு உபாதி. அது என்ன உபாதி? அஜ்ஞானம் மாயை. இவனுக்கு உபாதி எதுன்னா அஜ்ஞானம், அவனுக்கு உபாதி எதுனா மாயை. உடலால் ஒரு வியஷ்டி சமஷ்டி, இவனுக்கு சின்னது ஒரு லிமிட்டட் ஏரியாவில் இருக்குது. ஒரு லிமிட்டட் ஏரியாவில் கூட இந்த உடல் வியஷ்டி ஒன்றுபட்டு இருக்குது. ஒரு மரம், காடு, நிறைய மரங்களால் சேர்ந்தது காடு. ஒரு மரமாக இருக்கும், தனி மரம்னு சொல்கிறோம். அதே போல் தனியாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் வியஷ்டி, சமஷ்டினா ஒரு கூட்டுத்தொகை. அப்போ ஜீவன் தனிப்பட்டு இருக்கிறான், ஈஸ்வரன் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறான், தன்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கான், எல்லாத்தையும் சேர்த்து. உணர்வு, என்ன உணர்வுன்னா கிஞ்சிக்ஞ சர்வஜ. இந்த ஜீவன் கொஞ்சோண்டு தெரிஞ்சவனாக இருக்கான், அல்பஜ. இந்த ஈஸ்வரன் சர்வஜ. அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது பெயராலும் இடத்தாலும் உபாதியாலும் உடலாலும் உணர்வாலும் ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு. வாட்சியார்த்தப்படி ரெண்டு பேரும் வேறு வேறு, ஐக்கியம் வராது. இது எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த ஈஸ்வரன் இந்த ஜீவன் ஒரு டிராப், இந்த ஈஸ்வரன் ஒரு சமுத்திரம் போல. இந்த சைஸில் ரெண்டு பேரும் வேறு, ஆனால் ஸ்வரூபத்தில் இது H2O ரெண்டு பேரும் ஒன்று. அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒளி, இந்த மின்மினி பூச்சியினோட ஒளின்ற ஆஸ்பெக்ட்லையும் இந்த சூரியனோட ஒளின்ற ஆஸ்பெக்ட்லையும் ரெண்டு பேரும் ஒன்று. ஆனால் சூரியன் வேறு, இந்த மின்மினி பூச்சி வேறு. அப்போ வாட்சியார்த்தப்படி வேறு, லட்சியார்த்தப்படி இருவரும் ஒன்று. இந்த விஷயத்தை படிச்சிருக்கோம். அப்போ இவர்கள் இருவரும் பாதாளம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பார். இது ஒன்று பாதாளம், எது ஜீவன் பாதாளம், விசும்புன்னு. இந்த ஈஸ்வரன் உயர்ந்த நிலையில் இருக்கிறார், எங்கோ ஒரு உச்சக்கட்ட நிலையில் இருக்கிறான். அவன் விசும்பு, ஜீவன் பாதாளம். இது போல பல தூரம் அகன்று நிற்ப, இவ்வளோ கேப் இருக்குது ரெண்டு பேருக்கும். ஆதலால் இவருக்கு என்னாலும் ஐக்கியம் கூடாதே. அதனால இந்த மாதிரி வாட்சியார்த்தப்படி இரண்டு பேருக்கும் ஐக்கியம் வரவே வராது, இம்பாசிபிள். லட்சியார்த்தப்படி தான் இருவரும் ஒன்றுபட்டு இருக்க முடியும். அப்போ இவர்கள் இருவரும் எப்படி ஒன்றுபட வேண்டும், எப்படி இந்த ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா இந்த விஷயத்தை வரக்கூடிய பாடல்களை நமது தாண்டவராய சுவாமிகள் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ இருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை எடுத்து எப்படி அபேதம், வேதம்னா பிரிஞ்சிருக்கு, அபேதம்னா ஒன்றுபட்டிருக்குது, எப்படி இருவரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படின்ற டெக்னிக் பூரா இன்னும் வரக்கூடிய பாடல்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது வரக்கூடிய வீடியோவில் படிக்கலாம். அறிவோம்.